அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மா என்ன சமையலில் அம்மா நண்டு கிரேவி தான் செய்யப்படுறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நண்டு கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுப்போம். 2 வெங்காயம் எடுத்து அதில் விழுதாக அரைச்சிருக்கேன். அந்த விழுதை போட்டுருவேன். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டேன். அந்த விழுது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம். அரைச்ச 2 தக்காளி விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை நல்லா வதங்கிடுச்சிடலாம். இப்போ நம்ம கழுவுன நண்டை அதில் போட்டுப்போம். நண்டை அப்படியே ஒரு பரட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி, நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். அப்படியே வேகட்டும். நண்டுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இதில் மிளகு சோம்பு போட்டிருக்கோம். சீரகம் 1 ஸ்பூன். தேங்காய் பத்தை இதை விழுதாக அரைச்சி எடுத்துப்போம். தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சாச்சு. தேங்காய் விழுதாக அரைச்சி விழுது எல்லாம் கிண்டிடுவோம். மசாலா நண்டில் போய் நல்லா சாரணும். பார்த்திங்களா, செம்மையாக நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. நண்டெல்லாம் செம்மையாக வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இது சுட சுட சாதம் வடித்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு ட்ரிப்பு நண்டு வாங்கி கிரேவி பண்ணி பாருங்கள். இப்போ மேலே கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டுருவோம். அம்மா பண்ண நண்டு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.